கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட்ஸ் சேனல் மூலமாக நம்ம பார்க்க போகிற என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து நம்ம பைபிள் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சிலருக்கு வந்துட்டு பைபிள் படிக்க தெரியாமல், இல்லை படிக்க முடியாமல், கண் பார்வை குறைவாக படிக்க முடியாமல் அப்படி இருக்கவங்க, இல்லை வீட்டு வேலை செய்து கொண்டு பைபிள் வார்த்தைகளை மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சில நேரத்தில் வேலைகள் செய்து கொண்டிருப்போம். அந்த நேரத்துக்கு பைபிள் வார்த்தைகளை படிக்க முடியாது. நம்ம கண் வந்துட்டு வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்க நேரத்துக்கு நம்ம பைபிள் படிக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்துக்கு யாராவது பைபிள் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதை நம்ம ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஒருவேளை அது மாதிரி இல்லத்தரசிகள் அது மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பிரயோஜனப்படாமல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை நான் வாசிக்க போகிறேன். நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டைமும் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த கேப்பில் நீங்களும் ரிப்பீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு பார்க்குற வசனத்தை நாளைக்கு நம்ம தியானிக்கவும் போகிறோம். அதாவது அதுக்கான அர்த்தத்தையும் விளக்கத்தையும் நான் உங்களுக்கு நாளைய தினத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நாள் நம்ம வசனங்களை மட்டும் படிக்க போகிறோம். அடுத்த நாள் அதோடைய விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரிங்களா? இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு முதலாவது எடுத்திருக்கிறது சங்கீத பகுதி. ஒரு சிலர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பைபிளே பார்த்துருக்காம கூட இருக்கலாம். நீங்க ஒருவேளை ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், வேற ஏதாவது இருந்திருக்கலாம். நீங்க பைபிளே பார்க்காம இருந்திருக்கலாம். இது பைபிள்ல சங்கீத பகுதி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஆகமம் இருக்கு. அந்த ஆகமத்துல தான் நான் முதலாவது உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதுல இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சங்கீத பகுதியில் முதல் சங்கீதம், அதாவது சங்கீத பகுதி அப்படின்றது தாவீது அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசன் தனக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் என்னென்ன வந்துச்சு, அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளையும் அவருக்கு வாழ்க்கையில் நடந்த தீமைகளையும் அவர் பாட்டா பாடி எழுதினதுனால தான் இதை சங்கீத புஸ்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே அவருடைய பாடல்களை தான் சங்கீத புஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால தான் இதுக்கு சங்கீத புஸ்தகம் பேர் வந்துச்சு. இப்போ இதுல முதலாம் சங்கீதம். ஓகேங்களா? முதலாம் சங்கீதம் பார்க்க போறோம். இதே மாதிரி நிறைய 150 சங்கீதங்கள் இருக்குது. ஓகேங்களா? சோ இதுக்கு முதலாம் சங்கீதம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நான் கொஞ்சம் கேப் விட்டு தான் சொல்லுவேன். எதுக்குன்னா நீங்க ரிப்பீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? நீங்க பாக்குறவங்க உங்க வீட்டு வேலை வேற ஏதாவது செய்து கொண்டிருந்தீங்கன்னா கூட சரி, நம்மளுடைய கர்த்தருடைய வசனத்தை நம்ம திரும்பி உச்சரிக்கிறது நம்ம நாவுக்கும் நல்லது, நம்மளுடைய வீட்டிற்கும் நல்லது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதனால நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது மட்டும் இல்லாம, நம்ம செவியால கேட்கறது மட்டும் இல்லாம வாயால உச்சரித்து கொண்டே நீங்க வீட்டுல வேற ஏதாவது வேலை செய்யலாம். இந்த வீடியோ போட்டுக்கிட்டே நீங்க என்ன பண்ணலாம்னா வாயால திரும்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்துல பதிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நீங்க திரும்பி போட்டு கேட்கறதில்ல. ஏன்னா நீங்க பைபிள் எடுத்து படிக்கிற நேரம் ஒரு தனியா ஒரு நேரம் கட்டாயம் நீங்க ஒதுக்கணும். அப்படி ஒரு சில நேரத்துல நம்ம வேலைகள்ல அதிகமா பிஸியா இருக்கிற நேரத்துக்கு என்னால நிறைய அதிகாரம்லாம் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, மனப்பாடம் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை நீங்க போட்டு கேட்டுட்டு நீங்க என் கூடயே சேர்ந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஏற்படுத்தியிருக்கேன். இந்த சேனலை உங்களுக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? துன்மார்க்கருடைய, நான் எதுக்கு கேப் விட்டு சொல்றேன்னா நீங்க திரும்பி ரிப்பீட் பண்ணணும்ன்றதுக்காக தான். சரிங்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து
இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு 6 வசனங்கள் பார்த்திருக்கோம். இது முதலாம் சங்கீதம் முடிந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுல 2வது வார்த்தையில நல்லா பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. அப்போ நம்ம கர்த்தருடைய வேதத்தை ரொம்ப பிரியமா பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதுல பிரியமா இருக்கிறவங்க என்னவா இருப்பாங்க? இரவும் பகலும் தியானமா இருக்கவங்க பாக்கியவான்களா இருப்பாங்க. பாக்கியவான்கள்னா ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி பாக்கியவான்களா இருப்பாங்க. நம்ம என்ன வேலை செய்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். அப்படி உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும்னா வேதத்திற்கு அநேக முக்கியத்துவம் நீங்க கொடுக்க பழகுங்க. இந்த வீடியோவே உங்களுக்கு நீங்க சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு விடாம திரும்பி திரும்பி ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவையாவது இந்த வார்த்தைகளை, ஒரு அதிகாரம் தான் நம்ம படிக்க போறோம். நீங்க ஏதாவது ஒரு வேலை கூட செஞ்சுட்டு இருக்கலாம். வேற ஏதாவது வீட்டுல நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே கூட காய்கறி வெட்டிக்கிட்டே செய்யலாம், இல்லைன்னா சமையல் பண்ணிக்கிட்டே கூட செய்யலாம். இல்ல வீட்டு வேலைகள் நீங்க எது செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, ஒரு ஓரமா இந்த வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க அதுக்கு நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 தடவை, ஒரு 5 தடவை இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா 5 தடவை இந்த அதிகாரத்தையே நீங்க வாசித்த முடிஞ்சாயிடும். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரே ஒரு வசனமாவது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வசனம் கூட எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு வசனமாவது நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்துல ஒவ்வொரு வசனத்தை மனப்பாடம் பண்ணீங்கன்னாவே அது உங்களுக்கு பெரிய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரயோஜனமா இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்கன்னா கட்டாயம் அந்த இருதயத்துல இருக்க வசனம் என்ன பண்ணுனா அந்த நேரத்துக்கு உங்களை தேற்றுறதுக்கிறதா இருக்கும். அந்த வசனத்தின் வழியா ஆண்டவர் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பார். ஓகேங்களா? நம்ம கர்த்தருடைய வார்த்தைகள், பைபிள்ன்றதே என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை, அதாவது இயேசுவோட வார்த்தைகள், அவர் பேசின வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நம்ம பிரியமா இருக்க இருக்க ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறதையும் நம்மளால கேட்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பல பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீட்டுல இருக்க இல்லத்தரசிகள், நீங்க வீட்டுல வேலையில இருக்கும்போது சில நேரத்துல பைபிள் படிக்க முடியலையே, அநேக நம்ம வேலை கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அது மாதிரி நேரத்துல இல்ல, உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஒரு பார்வை குறைபாடோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க பைபிள் வாசிக்க முடியாம இருக்கலாம். அது மாதிரி நபர்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இல்ல சின்ன பசங்களா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், அவங்களுக்கு எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு இன்னும் சரியா தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கலாம். பாய்.